பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, அதிகாலை நேரத்திலே நாம் ஆண்டவரை தேடும்போது அவருடைய பிரசன்னத்தை நம்மாலே காண முடியும், நம்மாலே தரிசிக்க முடியும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை, விடுதலை உண்டாக்குகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். நானும் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல என்று தாவீது சொல்லுகிறான். எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. இந்த நாட்களிலும் அவ்விதமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை அதிகமாய் தாழ்த்துகிற தேவ பிள்ளைகள் தேவை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை உயர்த்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 27:5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். எலியா நல்ல தீர்க்கதரிசி. தேசத்திலே மழை இல்லை, ஆகாரம் இல்லை, பஞ்சம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார். தீங்கு நாளில் என்னை மறைத்து என்னை உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவன். சங்கீதம் 37:34ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவருடைய வழியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை செலுத்தும் போது பூமியை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த அனுபவத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். நாம் ஆண்டவருக்கு காத்திருப்போம், ஆண்டவருடைய வழிகளை கைக்கொள்வோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே, எவ்வளவோ அற்புதங்களை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறேன். உம்மை அறிந்த நாள் முதல் எங்களுடைய வாழ்விலே உயர்வே தந்து எங்களை உயர பண்ணி இருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தும், எல்லா நன்மையாலும் நிரப்பும், ஆசீர்வதியும். துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ்.